ஹலோ கைஸ். ஸோ எல்லாருமே வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஸோ வீடியோ எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இந்த எபிசோடு பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோடு 1 பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5ல் எபிசோட் 2 எபிசோட் 1 போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் நாள் கண்டினியூட்டி இருக்கும். ஓகே, நம்ம வீடியோவுக்கு போகிறோம். ஸோ வீடியோவுக்கு ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதுக்கான சாங் போகிறாங்க, பிடிடிஹெச்சோட அந்த சாங். ஸோ அந்த சாட்டில் ஹீரோ இந்த சீசனில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன கிளான்ஸாக காட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த பேப்பராக சொல்கிறாங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ என்னென்ன போவான், என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சின்னதாக காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தாங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த சிட்டிக்கு போயிடறான், அந்த ஹெங்யூ சிட்டிக்கு போயிடறான். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோன்னு சொல்லிட்டு போகிறான். என்கிட்ட 2 பேட்டர்ன் பில், ஸ்பிரிட் கிரீன் பில் 2 பாட்டில் இருக்குது. அப்புறம் 3 பேட்டர்ன் பில் ஒரு பில் இருக்குது. இது ரிஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆச்சு மாஸ்டர், கண்டிப்பாக இது ஒர்த்தபுளாக இருக்குமா அப்படின்னு அவன் மாஸ்டர் கேட்டு போயிருக்காது. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அந்த பில் ஒருத்தர் ஆப்ஷனில் அவனுக்கு நல்ல விலைக்கே போகும், நமக்கு செலவுக்குமே காசு அமையும், கண்டிப்பாக நமக்கு நல்ல லாபம் கிடைக்கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நோ நம்பிக்கையில் மாஸ்டர் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லிட்டு போயிடறான். ஸோ இவங்க அந்த சிட்டிக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது இந்த ஆப்ஷன் நடக்கிற இடத்துக்கு ஹீரோ வந்துடும். ஹீரோ அங்கே வந்த உடனே இந்த பிளாக் டொமைனில் இருக்கிற பிளேஸில் நான் நினச்சதை விட பயங்கரமாக இருக்குது. இங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாருமே 4th லெவல் காட்ஸாக இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பிளட் செட்டோட யங் மாஸ்டர் வந்துட்டுருக்கான். அவன் வரதை பார்த்தோன்னா எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க, இவர் பவர்ஃபுல்லானார், பிளட் செட்டுக்கே இவர் தான் யங் மாஸ்டர், இவங்க அப்பா பிளாக் லிஸ்ட்டில் 5th லெவலில் இருக்கார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அவர் நடக்கும்போது கூட கொஞ்சம் எழுந்துடும். அதை பார்த்தோன்னா மிரண்டுருவானுங்க. யங் மாஸ்டராக அவங்ககிட்ட போயிட்டு இந்தமாரி அடுத்த டைம் பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கம்மனு போயிடுவான். ஸோ இவன் போனவொடனே மன்னிச்சு விட்டான்னு நினச்சான். அவன் கூடுகிற கார்டு தனியாக அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு கத்தியிலே குத்தி கொள்ளுவான் பாருங்க. அந்த பொண்ணு அலற சவுண்டு தான் கேட்குது. ஸோ அவனோட பேர் பார்த்திங்கன்னா ஃபேன்லிங்கு. ஸோ எல்லோரும் அந்த ஆப்ஷன் எடுக்கிற இடத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய்ட்டு சரி ஓகே இங்கே கொடுத்தா கரெக்டாக இருக்குன்ட்டு அவனும் உள்ளே போகிறான். அந்த டோருக்குள்ளே எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பில்ஸை செல் பண்ணுறது ஆப்ஷனில் விடுறதுக்காக. ஸோ அந்த இடத்துக்கு போனோன்னே அதில் உட்காந்துருனா திமுறான். எதுக்காகப்பா வந்திருக்கேன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, நான் ஒரு சில பொருள் உங்கள் ஏலத்தில் நான் விடலான்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், இவர் உடனே நக்கலாக பேசுகிறேன், வந்துட்டு அந்தளவு வேலை வந்தால் பரவாயில்ல, ஆனால் நீ கொடுக்குறது 1 லட்சம் அளவுக்கு வேலையெல்லாம் இருந்தால் மட்டும் தான்ப்பா நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. ஸோ ஹீரோவும் அப்படின்ட்டு அவனும் பில்லை வைக்கிற கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு வச்சா அவன் சொல்கிறான் அப்படி கொஞ்சம் தள்ளி வைப்பானா. ஹீரோ கடுப்பாக அது என்ன படம்னு தள்ளி வைக்கிறான். வச்சுட்டு அவனும் ஒரு பில்லோட பாட்டில் இது பண்ணுவேன்னா பரவாயில்ல, இது 2nd லெவல் பில்லா அப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சா இன்னொரு பாட்டில் பாருங்கன்னா அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அது 3rd லெவல் க்ரீன் பில்லு. இதை பார்த்தோன்னா அவன் மெய் மருந்து இந்த பில்லு எவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு வச்சான். ஹீரோ அப்படின்னோடனே அவன் தெரிஞ்சிடான். வாங்க மாஸ்டர் உட்காருங்க எங்கள் ஹீரோ அப்படின்ட்டு அவனை டீலாம் ஊற்றி கவனிக்க ஆரம்பிச்சுறாங்க அந்த 3rd லைன் பில்லை பார்த்தோன்னே. ஸோ ஹீரோவும் பரவாயில்ல இவன் இப்போ தான் ஒழுங்காக நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான். இவனும் யோசிக்கிறான், இந்த பிளாக் பிளேஸ்ட் எப்படி இப்படி ஒரு அல்கமிஸ்ட் நம்ம தவற ஓட்டுமேன்ட்டு கண்டிப்பாக அவனை வளைச்சு போட்டுன்னு யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது கேரக்டர் கட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்கை சர்பன்ஸ் பாம்பு கிளானை சேர்ந்த ஒரு பொண்ணு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கல் அப்படின்ட்டு சேர்ந்த பொண்ணு. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அந்த பிளட் செட்டோட யங் மாஸ்டர் இருக்கான்ல, அவனுக்கு நேர் எதிரில் நம்ம ஹீரோ உட்காருவாங்க. ஸோ ஹீரோ உட்கார்ந்தவொடனே இவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன அதிர்வு. இவனும் அதை ஃபீல் பண்ணுறான். அவங்க எல்டர்கிட்ட உடனே கூப்பிட்டு சொல்கிறான், எல்டர் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு கொடூரமான ஃபயர் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, என்னவா இருக்குது அப்படின்னா, மாஸ்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், அந்த அளவுக்கு கொடூரமான ஃபயர்லாம் நம்ம பிளாக் சிட்டியில் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், இது சும்மா உங்களுக்கு இல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா. அதுவும் கரெக்டு தான், அவன் என்ன பண்ணுற போகிறான் என்ன அப்படின்னா, சரி விடுங்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜோக்கர் ஃபேஸ் கொண்டு அந்த ஆப்ஷன் நடத்துகிற ஒருத்தர் வராரு. வந்தவுடனே வருக எல்லோரும் வருங்க, இந்த சிட்டிக்கு வந்த எல்லாரும் வருங்க, ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து கலந்துக்கிட்டு வேல்யூபிளான பொருள் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு அவரும் டயலாக்லாம் பேசிட்டு. ஸோ ஓகே அஃபிஷியலாக இந்த ஏழை ஆரம்பிக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணிடான்ட்டு ஹீரோட பில்லு 2nd லைன் பில்லு தான் விட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா 303 லட்ச ரூபா. ஐ மீன் நான் சொல்லிக்கிறேன், 330,000 ஏழை விட்டோன்னே ஒவ்வொருத்தனையும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பிளட் செட் அந்த யங் மாஸ்டர் அவனை கேட்குறாங்க. இதை பார்த்தான் பிளாக் ஸ்கல் அவனை ஏற்றி விட 2 பேரும் மாற்றி பிளட் செட்டு சேர்ந்தவன் 1 மில்லியன் அளவுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்த இவனா 1.5 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனை சிரிச்சுக்கிட்டு அவன் எல்டரை கண்ட்ரோல் பண்ணி 1.2 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்டர்கிட்ட போயிடுது. அதாவது என்னென்னா
அந்த 1.5 மில்லியன் கூட எக்ஸ்ட்ரா வந்து 200 கோல்ட் காயின்ஸ். ஸோ இதை கேட்டவொன்னே அயால முடிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் செட் தான் சொந்தம்னா அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. இந்த பொண்ணு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, பரவாயில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ உட்காந்து பரவாயில்ல என் பில் இந்த அளவுக்கு போதான்ட்டு. நெக்ஸ்ட் அந்த 3 லைன் பில்லை பார்த்தா எல்லோரும் சர்ரிஷாக்கு பரவாயில்லடா இந்த பில்லு இன்னும் அதிகமாக போன்ட்டு அவர் சொல்லும்போதே 7 லட்சத்துக்கு தாங்க ஆரம்பிக்கிறாரு. 7 லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த பில்லு ஸ்டார்ட் ஆகுது. கேட்குறவங்க கேட்கலான்னு இதை பார்த்துற ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வந்து கேட்க ஆரம்பிச்சிடறானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லு அதுவும் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியனுக்கு வந்து போய் நிற்குதுங்க. ஒருத்தனா கேட்டு இவன் யோசிக்கிறான் அந்த பொண்ணுக்கலான்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த 3 கண் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரே ஒரு கண்ணில் மெடுசாவோட கண் 3 கண் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஹீரோ பற்றி யோசிக்கிறான். ஸோ அந்த பொண்ணு சேஃபாக இருப்பான்னு நினைக்கிறேன், இவங்க கிளான் தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பிளக்டர்ஸ் யங் மாஸ்டர் என்ன பண்ணுறான், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அவங்க செட்டு நல்லா வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூவான பொருள் எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறதுக்காக இந்த பிளக் செட்ஸ் வந்து காட்ஸும் வந்திருக்கானுங்க. அவங்க அப்பன் பிளாக் லிஸ்ட்டில் 5th லெவல் பிளேஸில் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நான் ஒரு அருமையான ஒரு ட்ரெஷரை கொண்டு வர போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா மிரண்டுருங்கன்ட்டு ஒரு வித்தியாசமான பொருள்ன்ட்டு ஒரு துணியை காட்டுறான். ஹீரோலாம் அதை பார்த்து சரியான ஷாக் ஆகிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா டீமன் க்ரீன் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்கிறதுக்குன்னா மேப்பு. ஹீரோ அதை பார்த்து என்னோட அந்த மேப் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகிடுறான். இவன் ஷாக் ஆகிறது வந்து அந்த பிளட் டெஸ்ட் யங் மாஸ்டர் லிங்கம் வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு ஏன்ஷியன் மேப்பாக தான் இருக்கணும், ஆனால் அது என்னன்னு தெரியல. ஸோ உங்களை அதிர்ஷ்டம் தான் வாங்கிக்கோங்க அப்படின்னா யாருமே கேட்கல. ஹீரோ வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு 1000 கோல்டு காயின் கேட்குறான். இதை பார்க்குற இந்த பிளட் டெஸ்ட் லிங்கம் என்ன சொல்கிறான்னா, டே வெறும் 1000 கோல்டு காயின் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவர் ஏன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு 7 வர இவன் 2000 கோல்டு காயின் இவன் ஏலத்தை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கெலாம் சரி டென்ஷனாக இருக்குது. இவன் அந்த தேவையில்லாமல் என் விஷயத்துக்குள்ளே குறைக்க வரான். ஸோ இதுக்கு மேலே வந்து ஏலம் கேட்கறது நல்லதானே யோசிச்சுட்டு அவனை வந்து சரி ஓகே 300 கோல்டு காயின் அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் வந்து மாஸ்டர் சொல்கிறாரு இதுக்கு ஒன்று பெட் பண்ணாரா, நீ வந்து இதுக்கு அதிகமாக பிட் பண்ணனா இதனோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் வந்து போட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ இதான எடுத்து அது வந்து நம்ம வந்து இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம மஷ்ரூம் வாங்கலாம், என்னோட ஸ்பிரிட் பில்லை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ வந்து விட்டு கொடுத்துறான். இதை பார்க்குறோம்னா என்ன விட்டு கொடுத்துட்டான். ஸோ இது அந்த அளவுக்கு ப்ரீஷியஸாக இல்லை போல அப்படின்ற மாதிரி இவனை வந்து ஏமாந்து விட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து வித்தியாசமான ஒரு ஐட்டம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஐட்டமாக வருதுங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூமும் வந்து ஏலத்துக்கு வந்து ஹீரோவும் அதை 1 மில்லியன் கொடுத்து வாங்கிறான் அந்த எர்த்து மஷ்ரூமை. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன பொருள் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான பொருள் வந்து வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்கில், எர்த்து லெவல் தண்டர் ஃபைட்டிங் ஸ்கில். இது வச்சிருவோம் கொடூரமான ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும், எனிவே கண்ணிமைக்கிற நேரத்தில் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பிளாக் ஸ்கல்ல சேர்ந்தான் பார்த்தீங்களா, அந்த யங் மாஸ்டருக்கு வந்து அது மேலே ரொம்ப ஆர்வங்க. இது மட்டும் என் பிளாக் ஸ்கல்லு கிடச்சிட்டா எங்கள் நிறைய பேருக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக எனக்கு வேணுன்ட்டு அவன் வந்து ஏலத்தை வந்து ஏற்றிக்க ஆரம்பிச்சிட்டான். எடுத்த உடனே வந்து 5 மில்லியன் ஆரம்பிப்பான் பாருங்க. எல்லாரும் மறந்துடுவாங்க 5 மில்லியன் அவ்வளோ பணமா அந்த ஸ்கில்லுக்கு அப்படின்ட்டு கீழே எவனுமே கேட்கல. ஸோ இதை பார்க்குற அந்த பிளக் செக்ஸோட ஹெட் மாஸ்டரும் அந்த ஸ்டேக் பண்ணும் நானும் கலந்துக்கிறேன்ட்டு 5.5 மில்லியன் கேட்கும் பாருங்க. இப்படிலாம் வெறியாகுது. ஸோ நான் பிளக் செக்ஸ் சும்மா இருப்பானா லிங்கே அவனும் அவன் பங்கு ஏற்று விட. ஸோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி போயிட்டு 8 மில்லியனுக்கு போகுது. ஸோ ஹீரோ என்னடா அந்த ஸ்கில்லுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இது எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமாடா, போயுமே இந்த ஸ்கில்லுக்காடா அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே 8 மில்லியனை தாண்டி 9 மில்லியன் பிளக் செக்ஸ் சேர்ந்தவன் கேட்க அந்த பொண்ணு வந்து மாற்றி முடியல 9.5 மில்லியன்ட்டு. ஸோ இதனால் வந்து இந்த ஸ்கல்லர்ஸ் தான் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஏன்டா என் பிரச்சனைக்கு வரீங்கன்ட்டு அவனும் ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிட்டு கடைசியாக வந்து ஏலம் கேட்குறான். என்ன கேட்குறான்னா 10 மில்லியனுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோவில் அதை பார்த்துட்டு 10 மில்லியனாடா அப்படின்றான். ஸோ அது முடிஞ்சு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா காட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கடைசி பொருள் இருக்கிறதுல ரேர் ஐட்டம், இந்த ஆக்ஷனோட லாஸ்ட் ஐட்டம் ப்ரீஷியஸ் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அதிலிருந்து எனர்ஜி கொடூரமாக வந்துக்கிட்டு இருக்கு. சுற்றி பேரியர்லாம் போடுறாங்க. இந்த 8th கேட் ரோட் லீடர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவல் கிட்ட இருக்காது. ஐ மீன் வந்து 9th லெவலில் இருக்க, 9th லெவலோட மிட் லெவலில் இருக்காது. அவர் வந்து பின்னாடி உட்காராரு. ஸோ மாஸ்டரில் அவரோட பவர் பயங்கரமாக இருக்குன்றாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 6 பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்குங்க. ஆனால் அது என்னன்னு காட்டல. அதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது guys. ஸோ வீடியோவை பார்த்து வந்து லைக் போடணும், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டே வந்து கொடுத்துட்டு போங்கப்பா. ஓகே guys, பை.